எது சிவம்? அதை எப்படி அடைவது? இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிற தருணத்திலேயே நம்முள் ஒரு பயணம் ஆரம்பிக்கிறது. சிவத்தை புரிந்து கொள்றது ஒரு புத்தகத்தை படிப்பது மாதிரி இல்ல. அது ஒரு நடந்து செல்லும் அனுபவம். ஒரு மூச்சு விடற அனுபவம். ஒரு நிமிஷம் அமைதியா நின்று பார்க்கிற அனுபவம். ஏன்னா சிவம் என்பது ஒரு உருவம் அல்ல. ஒரு கதை இல்ல. ஒரு கோயில் சுவர் இல்ல. அது ஒரு அளவில்லாத நிலை. இந்த வீடியோ பார்த்து முடித்ததும் அந்த சிவத்தை நீங்கள் நிச்சயமாக அடைவீர்கள். உடனே ஓம் நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் நம் சிவமே நிம்மதி சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் அடைந்த சிவத்தை உங்கள் நண்பர்களும் அடைய வேண்டும் என்றால் இதை அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். சிவம் ஒரு எல்லையில்லாத பரவல். அது நம்முள் இருக்குது. அதை யாரும் நமக்கு கொடுக்க முடியாது. சிவம் என்ற சொல் சத்தமில்லாமலே ஒரு ஆழத்தை தரும் சொல். அது ஒரு தனிமையை அல்ல, ஒரு பூரண அமைதியை தரும் சொல். நாம எல்லாரும் இவ்வுலகில் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கிறோம். சிலர் பணத்தை, சிலர் அன்பை, சிலர் பெயரை, சிலர் பாதுகாப்பை. ஆனா அந்த தேடலின் முடிவில் நமக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றே ஒன்று: அமைதி. அந்த அமைதியின் பேருருவம்தான் சிவம். அமைதி என்றால் சத்தமில்லாதது மட்டுமில்ல. மனதின் ஆழத்துக்கு போனால் எதுவும் நம்மை உழுக்காத நிலைதான் அமைதி. நமக்கு யார் என்ன சொன்னாலும் உள்ளே அசையாத நிலையே அது. வெளி உலகம் எவ்வளவு சத்தமிட்டாலும் உங்கள் உள் மனது ஒரே தளத்தில் இருக்கிற நிலை. இதுதான் சிவநிலை. சரி, அந்த சிவநிலையை எப்படி அடைவது? அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றால் முதல்ல நம்ம உள்ளே எத்தனை சுபாவங்கள் இருக்குன்னு பார்க்கணும். கோபம், பயம், அவசரம், பிடிவாதம், சந்தேகம், வேஷம், பொறாமை, துயரம். இந்த எல்லா சுபாவங்களும் நம்முள் இருக்குது. இது நம்மை ஆட்டி படைக்கும். இது நம்மை சிதறடிக்கும். இது இருக்கும் வரை சிவத்தை அடைய முடியாது. சிவநிலை என்பது அந்த சுபாவங்கள் கரையும் பின்வர்ற தூய வடிவம். நீங்க ஒரு கண்ணாடி முன்பு நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது தூசில் மூடப்பட்டிருக்கும். அதுல நீங்க உங்க உருவத்தை காண முடியாது. ஆனா அந்த கண்ணாடியை தொடச்சா கடைசியில ஒரு பளபளப்பான காட்சி தெரியும். அதே மாதிரி உள்ள ஆத்மாவின் கண்ணாடி மனசு. அந்த மனசில் உள்ள தூசி சிந்தனைகள், கவலைகள், கோபங்கள், துயரங்கள், அதெல்லாம் நீங்க மெதுவாக துடைக்க ஆரம்பிச்சா நம் உணர்தலில் ஒரு ஒளி பிறக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளிதான் சிவ ஒளி. அதை எப்படி உணர்வது தெரியுமா? முதல் படி அமைதியை உள் திசைக்கு சாய்த்துக் கொள்ளுதல். அமைதி என்பதற்கு எங்கேயோ போய் மலை மேல உட்காரணும் என்பதில்லை. நம்ம மூச்சு நம்ம அருகே இருக்கிறது. அது எப்போதும் நம்மை வழிநடத்துது. ஒரு நொடிக்காவது மூச்சை பாருங்கள். அது உள்ளே வர்றது, வெளியே போறது. எந்த அவசரமும் இல்லாம, எந்த எதிர்ப்பும் இல்லாம, எந்த பயமும் இல்லாம அது நடந்து கொண்டிருக்குது. மூச்சு நம்மை சிவத்திடம் கூட்டிச் செல்லும் முதல் படி. மூச்சு ஒரு தியானம். தியானம் ஒரு வாசல். அந்த வாசல் வழியாக ஆழமான உள்ளார்ந்த அமைதி நுழைகிறது. அடுத்தது சிந்தனைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். சிந்தனைகளை நிறுத்தணும் அப்படின்னு கிடையாது. சிந்தனைகள் நதி மாதிரி ஓடும். நீங்க அந்த நதியில குதிக்கிறவரா அல்லது கரையில் நின்னு அது பாயறதை பார்க்கிறவரா? நதி ஓடட்டும், சிந்தனை ஓடட்டும், நீங்க பார்ப்பவராக இருங்க. அது சிவத்துக்கு செல்லும் இரண்டாவது படி. உள்ளார்ந்த பார்வை பிறக்க ஆரம்பித்ததும் உள்ளே ஒரு புது உலகம் திறக்கும். எங்கோ ஆழத்திலிருந்து ஒரு மிகவும் அமைதியான உணர்வு எழும். ஒரு ஒளி, ஒரு சுகம், ஒரு மயக்கம் இல்லாத அழகு, ஒரு பூரண உணர்வு. உங்க கண்களை திறந்தாலும் அந்த அமைதி போகாது. நீங்க நடக்கிற பாதை மாறாது. ஆனா அந்த பாதையை அனுபவிக்கிற நபர் மாறி போயிருப்பார். இதுதான் சிவநிலையின் தொடக்கம். சிவத்தை அடைவது யாரையாவது நம்பினா மட்டும் கிடைக்காது. இது உன்னோட உன் ஆன்மா செய்யும் பயணம். சில நேரம் நீங்க அழுவீங்க, சில நேரம் குழம்புவீங்க, சில நேரம் இந்த உலகம் புரியாம போகும், சில நேரம் துன்பம் கூட தேடலாக மாறும். ஆனா அந்த பயணத்துல ஒரு தருணம் வரும். அது ஒரு பெரிய சத்தமாக வராது. அது ஒரு வெளிச்ச வெடிப்பாக வராது. அது மெதுவான ஒரு காற்று போல் உள்ளே வந்து உங்கள் மனதை வருடும். அப்போது நீங்க உணர்வீங்க, நான் தனியா இல்ல, நான் வெறுமையா இல்ல, நான் குறைவா இல்ல. அந்த உணர்வே சிவநிலை. அது கிடைத்தவங்க வெளிநிலையை வேறு விதமாக பார்ப்பாங்க. அவர்கள் மனிதர்களா இருந்தாலும் உணர்வில் தெய்வமாக மாறிவிடுவாங்க. உலகம் முழுக்க சத்தமா இருந்தாலும் அவர்கள் உள்ளே ஒரே ஒரு அமைதி, ஒரே ஒரு சமநிலை, ஒரே ஒரு கருணை. சிவத்தின் இன்னொரு பரிமாணம் கருணை. கருணை என்றால் இரங்கல் இல்ல, உன்னை யாரும் புண்படுத்த முடியாத நிலை. ஏன்னா நீங்க ரொம்ப ஆழமான ஒரு பூரணத்தை அனுபவிக்க தான் ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. உலகம் கொடுக்கிற துன்பம் உள்ளே இருக்கும் பூரணத்தின் முன் மிகச் சிறியது. முடிவு என்ன? சிவம் என்பது ஒரு கோயிலில் உட்கார்ந்திருக்கும் உருவம் இல்ல. சிவம் என்பது நமக்குள்ளே எரியும் ஒரு நிரந்தரமான ஒளி. அதை அடைவது தியானம், மூச்சு, அமைதி, நம்முள் நடக்கும் கவனிப்பு பயணம். இந்த பயணம் நம்மை இறுதியில் எங்க கூட்டிச் செல்லும் தெரியுமா?
அதுல ஒரு முடிவே இல்ல. அது ஒரு தொடரும் நிலை, ஒரு பாய்ச்சல், ஒரு காற்று, ஒரு அமைதி. அதுதான் சிவம். அந்த அமைதி, உங்க உள்ள பிறந்த அந்த நொடிதான் உங்களுக்கு சிவத்தோட முதல் சந்திப்பு. உங்க மனச சற்று அமைதியாக வைங்க. உங்க மூச்சை ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்கன்னா போதும். இந்த நேரம் உங்களுக்கும் உங்கள் உள்ளத்திற்கும் இடையிலான ஒரு ஆழமான உரையாடல் தொடங்க போகுது. இந்த உலகத்திலே எவ்வளவு பேர் உண்மையிலேயே தங்களை பற்றி ஒரு நிமிஷமாவது யோசிக்கிறாங்க? ஒரு நாள் முழுக்க நாமெல்லாம் ஏதோ ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஏதோ பிடிக்கணும், ஏதோ அடையணும், ஏதோ தவறிடக்கூடாது, ஏதோ இழக்கக்கூடாது. இந்த ஓட்டமே நமக்கு தெரியாம வளையிட்டு வைக்குது. அந்த ஓட்டத்திலிருந்து ஒரு சிறிய இடைவெளி எடுத்து உள்ளே பார்ப்பதற்காகத்தான் இந்த பயணம் ஆரம்பிக்குது. ஆழமான ஒரு மூச்சை எடுத்துக்கோங்க. அந்த மூச்சு நீங்க இப்ப இருக்கிற இடத்தை, உங்கள் நினைவுகளை, உங்க வாழ்க்கையை, அதிகம் புரியாத விஷயங்களையும் ஒரே நிமிஷத்துல அமைதியா மாற்ற ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல உள்ள ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு மையம் இருக்கு. ஒரு மூல ஆற்றல், ஒரு உள் நெருப்பு, ஒரு அசைக்க முடியாத ஆழம். அந்த ஆழத்தை மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக சிவம் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிவம் என்பது ஒரு உருவம் இல்ல, ஒரு கதை இல்ல, ஒரு புராணம் இல்ல. சிவம் ஒரு உணர்வு, ஒரு நிலை, ஒரு பரவல், ஒரு ஒளி. நீங்க அதை என்னன்னு கேட்கும்போது உடனே பதில் சொன்னா அது சிவம் இல்ல. சிவம் அனுபவிக்கப்பட வேண்டியது, உள்ளே பிறக்க வேண்டியது, உடம்பின் ஒவ்வொரு அணுவிலும் மெதுவாக விழிக்க வேண்டியது. அந்த விழிப்புணர்வின் பயணம் நீளமானது. ஆனா அது நடக்க ஆரம்பிக்கிற தருணம் உங்க வாழ்க்கை மாறி போகும் தருணம். இது வித்தியாசமான பயணம். ஏன்னா இந்த பயணத்துல எதிர்காலம் வேண்டாம், கடந்த காலம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், ஆசை வேண்டாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் வேண்டும். கவனம். நீங்க உங்களையே கவனிக்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை திசை மாற்ற ஆரம்பிக்குது. உணர்வுகள் மாறும், சிந்தனைகள் மாறும், பயம் கரையும், பேராசை சுருங்கும், கோபம் மெதுவாக மறையும். அந்த வெற்றிடத்துல புதிய ஒரு சக்தி மெதுவாக உங்கள் நுழையும். அந்த சக்தி நீங்க நினைக்கிற மாதிரி சத்தமாய் வராது. அது ஒரு அமைதியான காற்று போல வரும். அது ஒரு மழை நனைத்த புவியின் வாசனை மாதிரி வரும். அது ஒரு இரவு நிலவின் ஒளி மாதிரி வரும். அந்த மெதுவான வரவு, அதுதான் சிவதரிசனம். அதை பார்க்க கண்கள் வேண்டாம். அதை கேட்க காதுகள் வேண்டாம். அதை உணர்ந்து கொள்ளும் உள்ளம் போதும். உலகம் அசைவதற்கான காரணம் ஆற்றல். உலகம் நிற்பதற்கான காரணம் அமைதி. இந்த இரண்டு முன்மன் உள்ளே ஜோடியாக இருந்தால் உங்க வாழ்க்கை வெளிச்சம் நிறைந்ததாக மாறும். அதுதான் சிவநிலை. ஆனா இந்த நிலை எப்படி வரும்? இதுதான் இந்த நீண்ட ஸ்கிரிப்டின் இரண்டாம் பாதை. உண்மையை புரிந்து கொள்ள 3 விஷயங்கள் தேவைப்படும். 1. உள்ளார்ந்த அமைதி. 2. உணர்வுகளை கவனிப்பது. 3. மூச்சின் உண்மை. மூச்சு, அது சாதாரணமில்லை. மூச்சு, ஆன்மா உடலோடு இணையும் பாலம். மனசு குழம்பும், உடம்பு உடையும், உணர்வு பாதிக்கும். ஆனா மூச்சு மட்டும் உள்ளே ஒரு தாளத்துல திட்டமிடாமல் நடக்கிறது. அந்த மூச்சை ஒரு நிமிஷம் நீங்க கவனிச்சு பாருங்க. அது உண்மையில் உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். ஏன்னா மூச்சின் இடைவெளியில சிந்தனை நிற்கும். சிந்தனை நின்றால் பயம் உடையும். பயம் உடைஞ்சால நீங்க உண்மையை பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த உண்மையை பார்க்கும் கண்முன்னே ஒரே ஒரு ஒளி தெரியும். அந்த ஒளி நீங்க நினைத்தது போல வேறெங்கிருந்தும் வராது. அது உங்குள் இருந்து கொண்டே இருந்த ஒன்றே ஒன்று. நீதான் அந்த ஒளி. அது சிவம். இத உணர ஆரம்பித்தவங்க இந்த உலகத்தோட உறவு மாறிவிடும். முன்பு பார்த்த துன்பம் இப்போ ஒரு பாடமாக மாறும். முன்பு இருந்த கோபம் இப்போ வேதனையை விடுவிக்கும் கருணையாக மாறும். முன்பு இருந்த கவலை இப்போ ஒரு புது விழிப்புணர்வாக மாறும். உலகம் மாறிவிடவில்லை. உங்கள் உள்ளம்தான் மாறிவிட்டது. உள்ளம் மாறினா உலகமே மாறிவிட்டது போல தோன்றும். இதுதான் ஆன்மீக ரகசியம். இதுதான் சிவத்தின் தத்துவம். இதுதான் ஜீவனையும் அதன் மூலத்தையும் இணைக்கும் உண்மை. நீங்க இவ்வளவு நேரம் இந்த ஸ்கிரிப்டை கவனிச்சுக்கிட்டு வர்றீங்கன்னா, நீங்க ஏற்கனவே அமைதிக்குள் நுழைஞ்சிட்டீங்க. இப்போ அந்த அமைதியை சின்ன சின்ன தியான தருணங்களாக உங்களால் உருவாக்கலாம். ஒரு நிமிஷம் கண்மூடி உங்க இதயத்தில் ஒரு ஒளி எரிகிறது என்று நினைச்சு பாருங்க. அந்த ஒளி உங்க முழு உடம்பையும் மெதுவாக நிரப்ப ஆரம்பிக்கும். நீங்க சுவாசிக்கிற காற்று அந்த ஒளியோடு கலந்து உள்ளே வரும். உங்க மனச்சோர்வு அந்த ஒளியின் முன் கரைய ஆரம்பிக்கும். உங்க பயங்கள் மீண்டும் எழ முடியாது போல சுருங்கும். உங்க சிந்தனைகள் ஒரு தெளிவான நீர்நிலையாய் அமைதியாகும். இதுதான் சிவசக்தி மலர ஆரம்பிக்கும் தருணம். இதுதான் நீங்க உங்களை அடையத் தொடங்கும் தருணம். நீங்க உயிரோடு இருப்பதை மட்டுமல்ல உணர ஆரம்பிப்பீங்க. இந்த உணர்வு நெருப்பு, காற்று, நீர், வீழ்ச்சி, ஒளி எதுவும் இல்லாத நிலை.
இது அருவம், கர்வம், பரிணாமம், அமைதி, ஒளி. இதுதான் சிவம். உங்க மனசு இப்ப என்ன நினைக்குதோ அதை ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. நீங்க இந்த ஸ்கிரிப்ட படிக்கல, வாசிக்க வர்ற நேரமே உங்க மனதுக்குள்ள ஒரு தேடல் ஆரம்பிச்சிருக்கு. அந்த தேடல் சாதாரண தேடல் இல்ல. அது நான் யார்? நான் எதுக்கு பிறந்தேன்? எனக்கு உள்ள கலக்கம் எங்கே தீரும்? வாழ்க்கையின் உண்மை என்ன? இப்படின்னு ஆழமான கேள்விகளின் தொடக்கம். இந்த கேள்விக்கே விடை கண்டவர்கள் உலகத்தையே வேறுபட்ட பார்வையில காண ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையை அறிமுகப்படுத்தும் அந்த பாதையே இன்றைக்கு நீங்க நுழைய போற பாதை. ஒரு நிமிஷம் மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கவும், அதே மெதுவாக வெளியே விடவும். உங்க உடம்பு மெதுவாக சாந்தமா மாறுவதை கவனிங்க. உங்க தோள்களில் இருக்கும் களைப்பு மெதுவாக கரையும் போல இருக்கும். உங்க மனதில் இருக்கும் ஓட்டம் சற்றே மெல்ல மாற ஆரம்பிக்கும். இதுதான் தியானத்தின் முதல் வாசல். இந்த வாசல் திறக்கப்பட்டா உலகமே உங்களுக்கு புதியதாக தோன்றும். நமக்கு தெரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமான விஷயம் என்ன தெரியுமா? நம்மையே புரிந்து கொள்வது. வாழ்க்கையில எல்லாரையும் புரிஞ்சுக்கலாம். அம்மா, அப்பா, நண்பன், தோழி, எதிரி, அன்பு, துரோகம் அனைத்தையும் புரிந்து கொள்வது எளிது. ஆனா நான் என்ன அன்னு கேட்கும்போது அதுக்கு பதில் சொல்ல நம்மளுக்கு பயமா இருக்கும். ஏன்னா அந்த கேள்வி நம்ம நிழலை தாண்டியும், நம்ம குருதியையும் தாண்டியும், நம்ம சுவாசத்துக்கும் அப்பால் சென்று ஆன்மாவின் கதவை தட்டும் கேள்வி. அந்த கதவு திறந்துட்டா நம்முள்ள இருந்த எத்தனை உண்மைகள் தெரியும்னா, நம்மளை கூடத்தான் அதிர்ச்சி அடைய வைக்கும். இப்போ அந்த கதவை திறக்கிற முதல் சத்தம் உங்க இதயத்திலிருந்து எழுகிறது. அந்த சத்தம் மெதுவானது, ஒளியுடையது, அமைதியானது. அந்த அமைதியே சிவத்தின் தொடக்கம். உண்மையை அடைய வேண்டிய முதல் நிலை இருப்பை நேராக பார்க்கும் தைரியம். நம் வாழ்க்கையில நாம பல ரோல்களை ஆடுறோம். குழந்தை, மகன், மகள், தம்பி, அண்ணன், சகோதரி, நண்பர், காதலன், கணவர், மனைவி, தந்தை, தாய், ஊழியர், மாணவன், நடிகர், பொறியாளர், வியாபாரி. ஆனா இந்த எல்லா ரோல்களுக்கும் பின்புறம் ஒரு சாட்சி இருக்கிறது. அந்த சாட்சியை கண்டுபிடிக்கிறதே உயிரின் பெரிய சாதனை. தியானம், யோகா, அன்பு, கருணை, எதிர்ப்பு, போர், மோதல், சிரிப்பு, கண்ணீர் அனைத்துமே ஒரு காரணத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நோக்கு, உன்னை உன்னிடமே திருப்பிக் கொடுத்துவிட. மூச்சு சிவத்தின் முதல் குரல். ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அழுது சத்தம் போடுறதுக்கு முன்னாலேயே முதல்ல என்ன நடக்குது தெரியுமா? மூச்சு. அந்த மூச்சு உடலுக்குள் நுழையும் முதல் உயிர். அந்த மூச்சு உயிர் வெளியேறும் கடைசி துடிப்பு. நீங்க இப்போ மூச்சை கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா, நீங்க சிவத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா மூச்சின் உள்ளே தாங்கியே ஒளியும் அமைதியும் நித்தியமும் இருக்கும். மூச்சை கவனிச்சு பார்த்தா உள்ளே ஒரு அலையே எழும். அது நிஜத்தையே தட்டி எழுப்பும். அந்த அலைய சிவக்குரல்னு சொல்றாங்க. நீங்க உள்ளத்தை கவனிச்சு பார்த்தீங்களா? அது பிடிக்கிறதா? பிடிக்காதா? புண்படுறதா? மகிழ்றதா? பொறுத்து கிடக்கிறதா? அது ஒவ்வொரு நிமிஷமும் எதையாவது நடத்தி கொண்டே இருக்கும். ஆனா அந்த உள்ளத்தின் பின்னாலே இன்னொரு அமைதி இருக்கிறது. அந்த அமைதி நமக்கு தினசரி தெரியாம இருக்கும். அந்த அமைதியை யார் உணர ஆரம்பிக்கிறார்களோ, அவர்களோட வாழ்க்கை பாய்ச்சல் முழுக்க மாறிவிடும். அவர்கள் யாரையும் குறை சொல்வதில்லை. யாரையும் குறைத்து மதிப்பது இல்லை. யாரையும் தள்ளி வைக்க மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியுது. நான் என்று சொல்ற அந்த சத்தம் ஒரு சுமை. என்னுடையது என்று சொல்ற பிடிப்பு ஒரு கயிறு. அந்த கயிறை வெட்டும் தருணம்தான் வருடங்கள் தேடிய ஒரு சுதந்திரம். பயம் மனிதனின் மிகப்பெரிய மாயை. பயம் இல்லாத மனிதன் உலகத்தில் இருக்கவே மாட்டான் என்று நினைக்கிறோம். ஆனா பயம் என்பது உண்மை இல்லாத ஒரு நிழல். உண்மையோட ஒளி மேலே யாரும் பயப்பட மாட்டாங்க. அந்த ஒளியை உள்ளே ஏற்றும் தருணம் தான் சிவத்தொட்பு. பயத்தை கரைக்க தெரிஞ்சவங்க உலகையே மாற்றி சென்று விடுவாங்க. நினைவுகள் நம்மை கட்டி போடும். ஆசைகள் நம்மை ஓட வைக்கும். வேதனை நம்மை மாற்றும். விடுதலை நம்மை கதவில்லாத வானத்துக்கு அழைத்துச் செல்லும். இந்த 4 நிலைகளையும் கடந்தால்தான் ஒரு மனிதன் சுத்தமான உண்மையை பார்க்க முடியும். அந்த உண்மைதான் சிவம். ஒரு நிமிஷம் உங்க நெஞ்சு பகுதியில ஒரு ஒளி இருக்குதுன்னு கற்பனை பண்ணுங்க. அந்த ஒளி மெதுவாக உங்க கைகளை, உங்க கால்களை, உங்க முதுகை, உங்க தலையை மெதுவாக நிரப்ப ஆரம்பிக்கும். அந்த ஒளி உங்க பயங்களை தீப்பொறியாய் எரித்து சாம்பலாக்க ஆரம்பிக்கும். அந்த ஒளி உங்க மன அழுத்தத்தை காற்றாக பறக்கவிடும். அந்த ஒளி உங்க உணர்வுகளில் இருக்கும் காயங்களை ஆற்றும். இந்த ஒளி உலக வெளிச்சம் அல்ல. இது உள்ளே இருக்கும் ஒளி. அந்த உள்ளே இருக்கும் ஒளிக்கு 1000 பெயர்கள் இருக்கலாம். ஆனா இந்த உலகம் அதை ஒரே பெயரால் அழைக்கிறது. அதுவே சிவம். நம் உடலுக்கும், நம் மனத்துக்கும், நம் உணர்ச்சிகளுக்கும் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டு ஒரு மௌன நிலை இருக்கிறது. அந்த மௌன நிலையே சிவம். சிவம் என்றால் ஒரு உருவம் அல்ல. ஒரு கோயிலில் இருக்கும் சிலை அல்ல. சிவம் என்பது இருப்பின் மூலாதாரம்.
அமைதியின் ஆதாரம், மௌனத்தின் முதல்வன், எந்த மாற்றமும் இல்லாத பரிபூரண நிலை. நாம் அந்த நிலையை நேரடியாக அனுபவிக்க ஆனால் வாழ்க்கை முழுக்க நாம் வெளியில் தேடிக்கொண்டிருக்கிறோம். சிவம் எங்கோ தூரத்தில் இருப்பதாக நினைத்து அதனை அடைய நூல்கள் படிக்கிறோம், பூஜை செய்கிறோம், மந்திரம் ஜபிக்கிறோம். ஆனால் சிவம் எப்போதும் உள்ளிருந்து காத்திருக்கிறது. சிவத்தை தேடுவது உண்மையில் நம்மையே தேடுவது. உள்ளே இருக்கும் நமது உண்மையான இயல்பை திரும்ப கண்டுபிடிப்பதே சிவத்தை அடைவது. சிவம் என்பது நடைமுறை வாழ்க்கையிலும் உடலின் ஒவ்வொரு மூச்சிலும் மனதின் ஒவ்வொரு அலைப்பிலும் ஊடுருவி இருக்கும் ஒளி போல. ஆனால் அந்த ஒளி நாம் கவலைகள், பயம், பொறாமை, ஆவேசம், எண்ணத்தின் சத்தம் இவை எல்லாவற்றாலும் மறைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் மன சத்தத்தை சிறிது நேரம் தள்ளிவிட்டு ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தால் உடனே ஒரு ஆழமான நிம்மதி உள்ளே இருந்து எழும். அந்த நிம்மதி உங்களுக்கே சொந்தமானது அல்ல. அது பிறவி எடுத்த ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எப்போதும் இருக்கிற பெரும் மௌனம். அதே மௌனமே சிவம். சிவத்தை அடைவது எதையும் செய்வது அல்ல, சிலவற்றை நிறுத்துவது. நிறுத்த வேண்டியது எண்ணங்களை கட்டுப்படுத்துவது அல்ல, அவைகளை கவனிக்காமல் இருத்தல். நிறுத்த வேண்டியது கோபம் வரும்போது அதை அழிக்க போராடுவது அல்ல, அதை பார்த்துவிட்டு போக விடுவது. நிறுத்த வேண்டியது சுற்றியுள்ள உலகை சரி தவறு என்னும் நியாயங்களால் அளவிடுவது அல்ல, அதை ஏற்றுக்கொள்வது. நாம் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் வாழ்க்கை தானாகவே ஒரு ஓட்டமாக மாறும். அந்த ஓட்டத்தில் நாம் மறைந்து போகும் நேரத்தில் சிவம் வெளிப்படும். கடவுளை நோக்கி சென்றால் அவர் எப்போதும் தூரம். உன் உள்ளை நோக்கி சென்றால் அவர் எப்போதும் அருகில். சிவம் என்பது ஒரு சாதாரண ஆன்மீக வார்த்தை அல்ல, அது உள்ளத்தின் முதன்மை நிலை. அதனை உணர மனதை அமைதிப்படுத்த வேண்டும். மனம் அமைதியாகும் போது நம்முள் இரண்டு விஷயங்கள் மட்டுமே இருக்கும், உள்ளாற்றல் மற்றும் மௌனம். இந்த இரண்டு ஒன்றாக வரும்போது உள்ளே ஒரு கன்யா ஒளி பரவத் தொடங்கும். அந்த ஒளியை ஏராளமான ரிஷிகள் சிவஜோதி என்று அழைத்தார்கள். ஆனால் அந்த ஒளியை காண தியானம், ஜபம், ஓம் நமசிவாய ஓம் என்று சொல்லுவது மட்டும் போதாது. சில நேரங்களில் சும்மா அமைதியாக உட்கார்ந்து மனதின் ஓட்டத்தை காண்பது போதுமானது. அந்த காணும் நிலையில்தான் சிவத்தை அடைய முடியும். நாம் எண்ணத்துடனும் உடலுடனும் அடையாளப்பட்டிருப்பதால் அந்த உண்மையான சுயத்தை அறிய முடியவில்லை. நீங்கள் உங்களை உருவாக்கும் 3 அம்சங்களை பாருங்கள். உடல், மனம், ஆன்மா. உடல் நாட்கள் போகும்போது மாறும். மனம் ஒரு நொடிக்கும் ஓயாது. ஆனால் ஆன்மா ஒருபோதும் மாறாது. மாறாத அந்த நிலையையே சிவம் என்று சொல்கிறார்கள். சிவம் என்பது வாழ்க்கையை மறுப்பது அல்ல, அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு நடுவில் உள்ளேயே தங்குவது. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான சாதனைகள் செய்யப்பட்டது. ஒரே உண்மை ஒன்றைச் சொல்ல, நாம் கடவுளை தேடுபவர்கள் அல்ல, நாமே அந்த கடவுள். உனது உள்ளம் அமைதியாகும் போது இந்த உண்மை மின்னல் போல விழும். அந்த நிமிடத்தில் பயம், கவலை, அவசரம் எதுவும் இருக்காது. ஒரே ஒரு உணர்வு மட்டும் இருக்கும், நான் இருக்கிறேன். அந்த நான் இருக்கிறேன் என்பதே சிவத்தின் தோற்றம். உடல் இல்லாவிட்டாலும் மனம் இல்லாவிட்டாலும் உனது இருப்பு முடிவதில்லை. இருப்பின் நிலையே சிவம். உறங்கும்போது மனமே இல்லை. ஆனால் நீ இருந்தே இருக்கிறாய். இருந்தால் அதற்கு சாட்சியாக யாரோ இருக்கிறார். அந்த சாட்சி, அந்த மௌன சக்தி, அந்த விழிப்புணர்வு, அந்த தூய நிலைதான் சிவம். சிவத்தை அடைவது கோயில் செல்வதாலும் அர்ச்சனை செய்வதாலும் அதைப் போல நடிப்பதாலும் வராது. சிவத்தை அடைவது உள்ளே உள்ள பொய்யை கிழிப்பதால் தான் வரும். நாம் என்று சொல்லும் அனைத்தும் கற்பனைப்பட்ட அடையாளங்கள். இவையெல்லாம் உதிர்ந்த போது அடித்தளத்தில் இருக்கும் மூலநிலை வெளிப்படும். அந்த அடித்தளம் சிவம். அதை அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, நம்மை நாமே பார்க்கத் தொடங்க வேண்டும். நீங்கள் யார்? உடலா, மனமா, எண்ணங்களா, உணர்வுகளா? இவை அல்ல. இவை அனைத்தையும் பார்க்கும் விழிப்பு நீங்கள். அந்த விழிப்பே சிவம். நீங்கள் தியானத்தில் உட்காரும் போது உடல் ஓய்வாகும், மனம் மெதுவாக தளர்கிறது. அதன் பின் மௌனம் தோன்றும். அந்த மௌனம் சாதாரண அமைதி அல்ல, அது பிரபஞ்சத்தின் மூல சப்தம். அந்த மூல சப்தத்தை ரிஷிகள் ஓம் என்று கூறினர். ஆனால் அந்த ஓம் சொல்லுவதால் வரும் சப்தம் அல்ல, உள்ளே உள்ள மூல அமைதி. அந்த அமைதியை ஏற்றுக்கொள்வதே சிவத்தை அடையும் முதல் படி. சிவம் என்பது அமைதி, பீஸ் அல்ல, அமைதியின் மூல ஆதாரம். அந்த ஆதாரத்தை உள்ளே காணும் போது வாழ்க்கையின் அனைத்து கேள்விகளும் மறைந்துவிடும். ஏன் பிறந்தோம்? ஏன் துன்பம்? ஏன் மனித உறவுகள்? ஏன் பயம்? ஏன் மரணம்? இந்த கேள்விகளை கேட்கும் நான் எங்கே? அந்த நான் கண்கள் மூடிய நொடியில் தேடி பார்க்கும்போது அது மௌனமாக கரைந்துவிடும். அந்த கரைவு சிவத்தை தொட்ட முதல் நொடி. சிவத்தை அடைவது எளிதா? ஆமாம். ஆனால் மனம் அதை சிக்கலாக மாற்றுகிறது. மனம் ஒரு குரங்கு போல ஒவ்வொரு நொடியும் தாவிக் கொண்டிருக்கும். அந்த குரங்கை நீங்கள் அடக்க வேண்டியதில்லை, அதை பார்த்து கொண்டிருக்க வேண்டும்.
அது தானாகவே சோர்ந்துவிடும். ஒரு நாள் அது நிற்கும். அந்த நிமிடம் உள்ளே இருக்கும் அசையாத நிலை முழுவதும் வெளிப்படும். அந்த நிலைதான் சிவநிலை. வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை சொத்து அல்ல, புகழ் அல்ல, அறிவு அல்ல. ஆனால் உள்ளே இருப்பதை உணர்வது. அதை உணர்ந்த நொடியில் இனி பிறப்பு இல்லை, இனி பயம் இல்லை, இனி பிணைப்பு இல்லை. இனி ஒன்றே ஒன்று, அது அந்த தென்னாட்டுடைய சிவம். சிவத்தை அறிதல் என்பது நம்மை நாமே அறியும் பயணம். இந்த பயணத்தில் நாம் எத்தனை படிகள் எடுத்தாலும் நாம் எடுத்த பாதை எப்போதும் உள்ளேதான். வெளியில் போவது இல்லை, வெளியில் அடைவது இல்லை, வெளியில் கிடைப்பதும் இல்லை. சிவத்தை அடைவது என்பது நிமிடத்துக்கும் நிமிடத்துக்கும் நம்மில் இருந்து நம் பொய்யை உறிஞ்சிக் கொள்வது போல. நாம் யார் என்று நினைத்தது படிப்படியாக உரிந்தோடும். மீதியில் காலமும் இடமும் தொட முடியாத ஒரு பரிபூரண அமைதி மட்டுமே நிலை வைக்கும். அந்த அமைதியை கேட்கும் காது, காணும் கண், நுகரும் உணர்வு எதுவும் வேண்டாம். அது உள்ளான் உணர்வாக வெளிப்படும். எந்த சமயமும், எந்த நூலும், எந்த தத்துவமும் சிவத்தை முழுமையாக விளக்க முடியாது. ஏனெனில் சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளும் சிவத்தை குறிக்கின்றன. ஆனால் சிவம் அல்ல. ஒரு விரல் சந்திரனை காட்டுவது போல விரல் சந்திரன் அல்ல. அதேபோல் சொல், வழி, மந்திரம், பூஜை இவை சிவம் அல்ல. அவற்றை தாண்டிச் சென்றால் சிவம் தெரியும். சிவத்தை அடைவதற்கு முதல் படி என்ன? உள்ளே பார்க்கத் தொடங்குதல். நீங்கள் ஒரு நிமிடம் மௌனமாக உட்காருங்கள். சுற்றியுள்ள சத்தத்தை உடன் நிறுத்த வேண்டாம். அதை தாண்டி உள்ளே உள்ள ஓசையை பாருங்கள். அந்த உள்ளே இருக்கும் ஓசை ஒரு மெல்லிய அதிர்வு போல இருக்கும். அது எண்ணம் அல்ல, மனோதோற்றம் அல்ல, உணர்ச்சி அல்ல, ஆழமான உயிராற்றல். அந்த உயிராற்றலே சிவத்தின் முதல் சுவாசம். இதயம் துடிப்பது, உடல் செயல், மூளை சிந்திப்பது மனசெயலி. ஆனால் அந்த அனைத்திற்கும் ஆதாரம் இருப்பின் மௌனம். அந்த மௌனத்தை உணர ஆரம்பித்தால் உலகம் மாறும். அதே உலகம், அதே மக்கள், அதே பிரச்சனைகள். ஆனால் அவை உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஏன்? நீங்கள் அதற்கு பின் உள்ள சாட்சியை கண்டுபிடித்து விட்டீர்கள். அந்த சாட்சி அமைதியாக நிற்கும். தொல்லைகள் வந்தாலும் அமைதியாக நிற்கும், துன்பங்கள் வந்தாலும் அமைதியாக நிற்கும். அந்த சாட்சிதான் சிவத்தின் சின்னம். ரிஷிகள், யோகிகள், சித்தர்கள் அந்த சாட்சியை உள்ளே கண்டவர்கள். அவர்கள் அந்த சாட்சியை ஒரு உருவமாக வடிவமைத்தார்கள். அதற்கு பெயர் வைத்தார்கள் சிவன். ஆனால் சிவன் என்பது முடிகட்டிய யோகி அல்ல, நீலக் கழுத்தையுடைய தேவன் அல்ல. அவர் அனைத்தையும் தாண்டிய அமைதியின் வடிவம். சிவத்தை அடைய நம்மில் உள்ள ஆவேசத்தை குறைக்க வேண்டும். ஆனால் அதை அழிக்க வேண்டாம். அதை கவனிப்பது போதுமானது. பயம், வெறுப்பு, ஆசை, பாசம், கோபம் எல்லாம் வந்தாலும் அவற்றை எதிர்க்க வேண்டாம். அவற்றை பார்த்து கொண்டிருக்க வேண்டும். பார்த்து கொண்டிருக்கும் போது மனதின் அலைகள் பலமாக இருந்தாலும் அவை மெதுவாக தேயும். அலைகள் குறையும் போது கடலில் ஆழம் தெரியும். அதேபோல் மனம் அமைதியாகும் போது உள்ளுணர்வு வெளிப்படும். அந்த உள்ளுணர்வே சிவத்தால் பிறக்கிறது. சிறிது நேரம் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துப் பாருங்கள். அந்த மூச்சு உங்களிலிருந்து வருகிறதா? அல்லது உங்களை தாண்டி வேறு ஏதோ அதை இயக்குகிறதா? அந்த இயக்கம் உண்மையில் உங்களுடையது அல்ல. பிரபஞ்சத்தின் சக்தி, சிவத்தின் ஓட்டம். உதாரணத்திற்கு உணர்ந்து பாருங்கள். நீ எச்சரிக்கையின்றி உங்கள் இதயம் துடிக்கிறது, உங்கள் இரத்தம் ஓடுகிறது, உங்கள் மூச்சு சுழல்கிறது. இவை நீங்கள் செய்யும் செயல்கள் அல்ல. அவை உங்களை தாண்டிய மாபெரும் சக்தியின் செயல்கள். அந்த மாபெரும் சக்தியை சிவம் என்று பெயர் சூட்டினர். சிவத்தை அடைய வேண்டுமென்றால் அந்த சக்தியை நினைவில் வைத்து வாழ வேண்டும். ஆனால் அதை வழிபட வேண்டியது அல்ல, அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். நீங்கள் உள்ளே அமைதியை உணர்ந்தால் தானாகவே உங்களிலிருந்து அன்பு பாயும். எந்தவனை பார்த்தாலும் ஒரு இணைப்பு தோன்றும். யாரையும் தண்டிக்க வேண்டிய தேவை இருக்காது. யாரையும் வெறுக்க வேண்டிய காரணமே இருக்காது. ஏனெனில் அந்த மௌன நிலையில் எல்லோரும் ஒன்றே என்று உணர்ந்து விடுவீர்கள். சிவத்தை அடைவது ஒரு ஆன்மீக நிகழ்வு அல்ல, ஒரு சாதாரண மாற்றம் அல்ல. அது உள்ளே முழுவதும் கலங்காத நிம்மதி நிறைவதற்கான தருணம். மழை பெய்யும் போது பூக்கள் எப்படி நின்று அதை ஏற்கிறதோ அதேபோல் நென்னினகிரி நம்முள் அமைதி வரும்போது உள்ளம் முடிவில்லா சந்தோஷமாகும். அந்த சந்தோஷம் ஒரு காரணத்தால் வருவதில்லை. அது சுயமான பரிபூரண நிலை. அதுவே சிவநிலை. சிவத்தை அடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு மாற்றம் வேண்டும். எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் அவற்றால் கட்டுப்படாத நிலை. நீங்கள் வாழ்க்கையின் நடுவில் இருந்தாலும் சிவத்தின் ஆன்மா போல அமைதியில் இருக்க முடியும். அது மட்டுமே உண்மையான ஆன்மீகம். சிவத்தை தேடுவது வெளியில் இருக்கும் ஏதோ ஒன்றை தேடுவது அல்ல. சிவத்தை தேடுவது ஒரு பயணம் இல்லை. அது எது சிவம்? இப்படி கேட்டவுடனே சிலருக்கு அது ஒரு கடவுளின் பெயர்னு தோணலாம். சிலருக்கு அது ஒரு தத்துவம். சிலருக்கு அது ஒரு அனுபவம். ஆனா உண்மையில் சிவம் என்பது அறிவால் புரிந்து கொள்ளப்படுவது அல்ல. சிவம் என்பது அனுபவத்தால் மட்டுமே உணரக்கூடிய ஒன்று. சிவம் எனும் இதயம் எந்த வடிவத்திலும் இல்லை.
எந்த கட்டமைப்பிலும் அடைக்கப்பட முடியாது. எந்த கோயிலிலும் முழுமையாக அடக்கப்பட முடியாது. ஏனெனில் சிவம் என்பது உள்ளே இருக்கும் அந்த அமைதியான முடிவில்லாத ஒளி. அந்த ஒளியை அடைவதற்காக மனிதன் ஆயிரக்கணக்கான வருடங்களாக தியானம் செய்திருக்கிறான். மௌனம் பேணியிருக்கிறான். உடலையும் மனத்தையும் விரதம் பிடித்து அடக்க முயற்சி செய்திருக்கிறான். ஆனா சிவம் என்பது அதை கையால் பிடிப்பவருக்கும் அறிவால் பிடிக்க முயற்சிப்பவருக்கும் ஒருபோதும் அருகில் வராது. சிவம் என்பது அளவற்ற சுத்தம், அளவற்ற பரவல், அளவற்ற அமைதி. இந்த உலகத்தில் எதையும் அடைய முயற்சி வேண்டும். அதற்கான ஒரு செயல் வேண்டும். ஆனா சிவத்தை அடைய அதற்கான செயல் செயலற்றது. அதுதான் சிவ வழி, செயலற்ற செயலின் வழி. நாம் நம்மை விட்டுவிடும் போது, நம்முடைய நான் என்பதை களைந்து உள்ளே இருக்கும் மூச்சின் ஒலி மட்டும் கேட்கும்போது, அந்த இடைவெளியில், அந்த அமைதியில் ஒரு பிரகாசம் தோன்றும். அந்த பிரகாசத்தை யாரோ எங்கோ வருகிறார் அல்லது யாரோ நம்முள் புகுகிறார் அப்படி நினைக்க வேண்டாம். அந்த ஒளி முன்பிருந்தே நம்முள் இருந்தது. நாம் தான் அதை தெரியாமல் இருந்தோம். மனிதன் ஏன் சிவத்தை அடைய முடியாமல் இருக்கிறான் தெரியுமா? ஏனெனில் அவன் அமைதியை பயப்படுகிறான். அவன் மௌனத்தை தாங்க முடியவில்லை. அவன் போராடத் தெரியும், ஆனா விட்டுவிடத் தெரியாது. சிவம் என்பது விட்டுவிடும் கலை, தன்னை விடுவிக்கும் கலை. உன் சிந்தனைகள், உன் ஆசைகள், உன் நினைவுகள், உன் பயங்கள் அனைத்தையும் ஒரு காற்று போல் உன்னில் வழிந்தோட அனுமதி கொடுப்பதுதான் சிவவழி. நீ அவற்றை நிறுத்த வேண்டியதில்லை. நீ அவற்றை தடுக்க வேண்டியதில்லை. ஆனா நீ அவற்றில் விழ வேண்டாம். அவற்றை சுமக்க முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு மேகத்தைப் போல் ஒரு சிந்தனை வரும். அது வரும் போல அது போய்விடும். இந்த போகும் தருணத்தை புரிந்து கொள்ளும் அந்த பார்வை, அதுதான் சிவபார்வை. சிவத்தை அடைவது ஒரு கடவுளை காண்பது அல்ல. அது நம்முள் இருக்கும் நாமே மறந்த ஒரே சக்தியை மீண்டும் அறிதல். இது ஒரு குருவின் அனுமதியை தேடாது. இது ஒரு புனித நூலின் சாட்சி தேடாது. இது ஒரு சாதனை அல்ல. இது ஒரு பரிசு அல்ல. இது உண்மையை உணரும் நிலை. உண்மையை உணர முடியாதவர்கள், அதற்கான காரணம் உள்ளே இருக்கும் இரைச்சல், அச்சம், கோபம், கண்ணீர், பழிவாங்கும் எண்ணங்கள், பெருமை, நாமெல்லாம் இவைதான் என்று நம்பியிருப்பது. நம்முள் இருக்கும் இந்த இரைச்சல் சத்தம் இல்லாமல் கூட நம்மை தின்னிக் கொண்டிருக்கும். இந்த சத்தத்தை நாம் ஒழிக்க வேண்டியதில்லை. அதை கடக்க வேண்டும். சத்தத்தை ஒழிக்க முயற்சிக்கும் போது மனம் மேலும் சத்தமாகும். ஆனா அதை பார்க்கத் தொடங்கினால் அதுதானே அமைதியாகும். சிந்தனைகளை எதிர்த்து போராடினால் அவை வலுவாகும். ஆனா அவற்றை பார்ப்பதற்கு மட்டும் நிற்கும் போது அவற்றின் பலம் குறையும். இந்த நிலையையே பலர் தியானம் என்று சொல்றாங்க. ஆனா தியானம் என்பது ஒரு செயல் அல்ல. தியானம் என்பது மனத்திலிருந்து நீங்கும் செயலற்ற நிலை. அந்த நிலைக்கு போகும்போது நீ யார், நீ என்ன, நீ எதற்காக பிறந்தாய், இவையெல்லாம் தானாகவே பதில் கிடைக்கும். சிவத்தை அடைவதில் எந்த அற்புதமும் இல்லை. இது ஒரு சாதாரண பயணம். ஆனால் அதன் பயணத்தில் நீ சாதாரணமல்லாத ஆழம் பெறுகிறாய். ஒரு பனிமூட்டத்திற்குள் சூரியன் எழும்பும் போது பனிதானே உருகும். அதேபோல் மனத்தின் இருட்டில் சிவம் போன்ற ஒளி எழும்பும் போது உள்ளிருக்கும் அனைத்து இருட்டுகளும் மெல்ல மெதுவாக கண்முன்னே உருகத் தொடங்கும். அந்த உருகும் தருணம், அதன் அமைதி, அதன் ஆழம், அதன் வெற்றிடம், அந்த நிசப்தம், அதுதான் சிவ அனுபவத்தின் முதல் வாசல். இந்த வாசல் திறந்தவுடன் உள்ளே செல்லும் பாதை உன்னை மேலும் மேலும் பாரமில்லாதவனாக மாற்றும். உன் உயிர் பறவையாக மாறும். உன் மனம் வானமாக விரியும். உன் விழிப்பு அகண்டமாக பரவும். இங்கிருந்துதான் சிவத்தை அறியும் இரண்டாம் நிலை தொடங்குகிறது. ஒரு திரும்பிச் செல்லல். வெளியில் ஓடிக்கொண்டிருந்த உன் மனதை திரும்ப உள்ளுக்கு கொண்டு வருவது. நீ அதிகமாக சிந்தித்தால் உன் மனம் குழப்பமாகும். நீ அமைதியாக இருந்தால் உன் மனம் தெளிவாகும். ஆனால் நீ மௌனமாக இருந்தால் அந்த மௌனத்திற்குள் ஒரு ஒளி பிறக்கும். அந்த ஒளி மிக மென்மையானது, ஆனால் நிலையானது. அந்த நிலை உன்னுடையது அல்ல. அது நீண்ட காலமாக உன்னில் மறைந்திருந்த ஒரு ஆழம். சிறிது நேரம் அந்த ஆழத்தை உணர்ந்து பாருங்கள். அது எந்த இயக்கமும் இல்லாமல் ஆனாலும் உயிருடன் உள்ளது. அந்த நிலையையே சிவம் என்று ரிஷிகள் கூறினர். சிவத்தை அடைவதற்கு உலகத்திலிருந்து ஓட வேண்டியதில்லை. காட்டிலோ குகையிலோ மலை மேலோ போக வேண்டியதில்லை. உன் மனத்துக்குள் ஒரு சிறிது நேரம் உறங்காமல் விழித்திருப்பது போதும். உடல் தூங்கலாம், மனம் அலைந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த உள்ளார்ந்த விழிப்பு ஒருபோதும் தூங்காது. அந்த விழிப்பே சிவத்தின் நெருப்பு. நீ இந்த விழிப்பை ஒரு நொடி ஆழமாக உணர்ந்தால் உன் வாழ்க்கை முழுதும் மாறிவிடும். வெளியில் ஏற்படும் சின்ன சின்ன விஷயங்கள் உன்னை குலைக்காது. யாராவது சொல்வது உன்னை வலிக்காது. பிரச்சனைகள் வந்தாலும் உள்ளே நின்றிருக்கும் நிலையான அமைதி சுலபமாக உடைந்து போகாது. சில சமயம் வாழ்க்கை உன்னை சோதிக்கும் மிகவும் துயரம் தரும் நிகழ்வுகள், ஒருவரை இழக்கும் வேதனை, உடலின் வலி, மனதின் உடைப்பு, வெறுப்பு, ஆவேசம், இவை ஏற்படும். ஆனால் சிவத்தை உணர்ந்தவரின் மனம் இந்த அனைத்திற்கும் ஒரு அமைதியான சாட்சியாக நிற்கும்.
அந்த சாட்சி அழுவது இல்லை, எதிர்க்கும் இல்லை, ஓடுவதும் இல்லை. அது பார்க்கிறது, ஏற்றுக்கொள்கிறது, மாறாமல் தங்குகிறது. நீங்கள் உன் உள்ளே இருக்கும் அந்த அசையாத சாட்சியை ஒரு முறை கண்டுபிடித்து விட்டால், அந்த அனுபவம் உன்னை சக்திவானவனாக மாற்றும். அந்த சக்தி உடல் சக்தி அல்ல, மனம் தரும் தைரியம் அல்ல, அது உள்ளே இருக்கும் மௌனத்தின் சக்தி. உலகம் முழுவதும் சத்தமாக பேசினாலும் உன் உள்ளே இருக்கும் அந்த ஒரு நிமிட மௌனம் அனைத்தையும் தாண்டி உன்னை உயர்த்தி நிறுத்தும். அந்த மௌனம் உண்மையில் சத்தமற்றது அல்ல, அது பிரபஞ்சத்தின் உண்மை ஒலி. ரிஷிகள் அதை பரமநாதம் என்று அழைத்தார்கள். அந்த நாதம் கேட்கும் சப்தம் அல்ல, அது உள்ளே இருக்கும் அதிர்வு. ஒவ்வொரு உயிரும் அந்த அதிர்வில் உருவாகிறது, அந்த அதிர்வில் வாழ்கிறது, அச்சையாகிறது, அந்த அதிர்வில் கரைகிறது. அந்த அதிர்வு சீவத்தின் முதல் உருவம். நம்முடைய மனம் நிறைய அடுக்குகள் கொண்டது, மேலடுக்கு நாள் பழக்கங்களாலும் எண்ணங்களாலும் கவலைகளாலும் நிரம்பியுள்ளது. ஆனால் அதன் அடிப்படை மாவுணத்தின் அடுக்கு. அந்த அடுக்கை நீங்கள் ஒருமுறை தோடினால் உள்ளே இருக்கும் அனைத்து குழப்பங்களும் மெல்ல மெல்ல கரைந்துவிடும். அந்த கரைவு ஒரே நாளில் வராது. ஆனால் மெதுவாக ஒரு சும்மா இருப்பு உன்னுள் மலரும். அந்த மலர்வே சிவம் உன்னை தொடும் தருணம். நீங்கள் தியானம் செய்யும் போது மனம் ஓடினால் அதை நிறுத்த முயலாதீர்கள். அது ஓடத்தான் செய்யும். ஓட்டத்தை பார்த்து கொண்டால் அது சோர்ந்துதானே நிற்கும். மனத்தை அடக்குவது முடியாத வேலை. ஆனால் மனத்தை கவனிப்பது மிக எளிய வேலை. அந்த கவனிப்பில் சில நிமிடங்கள் மௌனம் பிறக்கும். அந்த மௌனம் சிறியதும் மென்மையானதும் இருப்பினும் அது நிறைவின்றி விரியும் ஒரு ஜோதி. அந்த ஜோதியே சிவஜோதி. உடல் இறக்கும் போது இந்த ஜோதி உடலில் இருந்து வெளியேறும். ஆனால் அது அழியாது, அது மாறாமல் இருக்கும். அந்த நிலையையே அமர நிலை, அத்வைத நிலை, அதிகமான நிலை, சிவநிலை என்று சொல்கிறார்கள். இந்த நிலையை காண நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் மிகவும் எளிது. ஆனால் வாழ்க்கை முழுவதும் நாம் செய்யாதவை. ஒரு சில நிமிடங்கள் சும்மா அமரவும், அமைதியை ஏற்கவும், ஒரு ஆழமான மூச்சை இழுக்கவும், உள்ளத்தை கவனிக்கவும். இந்த சிறு செயல்கள் ஒரு நாளில் அற்புதம் செய்யாது, ஆனால் ஒரு வாழ்க்கையில் உன்னை மாற்றிவிடும். சிவத்தை அடைந்தவர்களுக்கு ஓர் இயல்பு வரும். அவர்கள் எதையுமே சொந்தமாக கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் நாம் எல்லாவற்றிலும் இருக்கிறோம் என்று உணர்ந்து விடுவார்கள். அந்த உணர்வில் எந்த பயமும் இல்லை, எந்த பிணமும் இல்லை. ஒன்றே ஒன்று, நிலையான அமைதி. அந்த அமைதியே சிவம். சிவத்தை அடையும் பயணம் வெளியில் அல்ல, அது உள்ளே மட்டும். மனிதன் அவன் வாழ்வில் எதை வேண்டுமானாலும் வெளியில் தேடுகிறான். அன்பு, அமைதி, ஆறுதல், உண்மை, ஆழமொழி, இதையெல்லாம் அவன் வெளியில் காண முயல்கிறான். ஆனா அவை எதுவும் வெளியில் இல்லை. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் வெளியுலகம் உன்னுடைய உள்ளத்தை ஒருபோதும் நிரப்ப முடியாது. உன்னுள் ஒரு பசி உள்ளது. அது உடலின் பசி இல்லை, மனத்தின் பசி கூட இல்லை. அது ஆத்மாவின் பசி. அந்த பசியை தீர்க்கும் ஒன்றை இந்த உலகில் யாரும் உனக்கு தர முடியாது. அதை தரக்கூடிய ஒரே சக்தி சிவம். சிவம் என்னுடையது, உன்னுடையது என்பதை பதிக்காத ஒன்று. அது அனைவருக்கும் பொதுவான ஒரே பரமானந்தத்தின் நீர்வீழ்ச்சி. இந்த நீர்வீழ்ச்சிக்குள் உன்னை நீயே கரைத்து விட்டால் நீ எல்லாம் தனிப்பட்டவனாக இருக்க மாட்டாய். நீ பெரும் பரவலின் ஒரு அலைவாக மாறுவாய். இந்த உலகில் நாம் எல்லோரும் நான் வேறு, நீ வேறு என்று பிரிந்து சிந்திக்கிறோம். இந்த பிரிவே பிரச்சனைகளின் மூல காரணம். சிவத்தை அடையும் முதல் படி இந்த பிரிவின் மாயையை உணர்வது. எது பிரிவு, எது வேறுபாடு? உயிருக்கு உயிர் என்ன வேறுபாடு? காற்று எல்லோரிலும் ஓடுகிறது. நீர் எல்லோரையும் தாகமாற்றுகிறது. சூரியன் எல்லோரையும் சவுண்டிக்கிறான். இவை யாருக்கும் தனிப்பட்டது அல்ல. அதே போல சிவம் கூட யாருக்கும் தனிப்பட்டது அல்ல. சிவம் நீர் போலவும், காற்று போலவும், ஒளி போலவும் அனைவருக்கும் பொதுவான வாழ்க்கை. ஆனா மனிதன் தன் நான் என்ற சிறு சுவருக்குள் தன்னை பூட்டி வைத்திருப்பதால் அந்த அளவற்ற பரவலை அவன் உணர முடியாமல் போகிறான். சிவத்தை அடைவது இந்த சுவரை உடைப்பது அல்ல, இந்த சுவரின் மாயையை பார்க்க தெரிந்து கொள்வது. ஒரு நாள் நீ அமைதியாக அமர்ந்து உன் மூச்சு நுழையும் விதத்தை, வெளியேறும் விதத்தை ஒரு குழந்தை ஆச்சரியத்துடன் பார்க்கிறோம் மாதிரி கவனிச்சு பாரு. அங்கு ஏதோ நடக்கத் தொடங்கும். சிந்தனைகள் வந்து செல்லும், குரல்கள் எழும், பழைய நினைவுகள் வரும். ஆனா அவற்றை தடுக்காது பார்த்து கொண்டே இரு. நீ பார்க்கும் போது அவற்றின் ஆற்றல் குறையும். அவை நிழல்களை போன்றதாகி உனக்குள் எந்த பிடியுமே இழந்துவிடும். அந்த நேரத்தில் ஒரு விரிவு உணர்வு உனக்குள் உருவாகும். உன் மூச்சு உன் சுவாச பாதையை விட பெரியதாக உணரப்படும். உன் உடல் உன் தோலை விட பெரியதாக உணரப்படும். அந்த விரிவு சிவத்தின் முதல் அருள். இந்த அருளை யாரும் உனக்கு கொடுக்கவில்லை. அதை நீயே திறந்தாய், நீயே அனுமதித்தாய். இந்த அனுமதி, இந்த திறப்பு, இந்த உள்ளார்ந்த படைப்பு, இதுதான் சிவத்தை நோக்கி உனக்குள் வரும் முதல் படி. பிறகு அந்த அமைதி குழந்தை போல முதலில் மெதுவாக, பின்னர் தாயின் அணைப்பைப் போல ஆழமாக உன்னை தொடத் தொட உன் உள்ளே அடங்காத ஒரு மென்மை தோன்றும்.
உள்ளே இருக்கும் அந்த மென்மை, அந்த இலேசான நிலை, அந்த பாரமின்மை அவை அனைத்தும் சிவத்தின் கோலங்கள். சிவம் ஒரு உருவல்ல. உருவம் கொண்டாலும் உருவம் இல்லாவிட்டாலும் அது ஒரே மூல ஆற்றல். உன் உள்ளே ஒரு பறவை போல் அமைதி அமரத் தொடங்கும். அந்த அமைதி உனது சுவாசத்தில், உனது உள்ளிருக்கும் இடைவெளியில், உனது இதயத்தின் ஆழத்தில் பார்க்காத ஒரு ஒளியை தந்துவிடும். இந்த ஒளி கண்ணால் காண முடியாது. ஆனா இதயத்தின் இருட்டில் இந்த ஒளி மெல்ல மெல்ல உன் உள்ளத்தை பிரகாசமாக மாற்றும். நீ உணர்வாயாக உன்னை பற்றி நீ தவறாக நம்பிய அனைத்தும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை. நீ எதுவும் இல்லை, ஆனாலும் எல்லாம் நீயே. நீ உருவமில்லை, ஆனாலும் உருவம் எடுக்கும் அனைத்தும் உன்னால்தான். நீ சிறிய உயிர் அல்ல, நீ அளவற்ற வாழ்க்கையின் ஓரம். இந்த உண்மை உனக்கு உணரத் தொடங்கும் போது நீ யாரையும் குற்றம் கூற முடியாது. யாரையும் வெறுக்க முடியாது. யாரையும் தாழ்வாக பார்க்க முடியாது. ஏனெனில் அவர்கள் எல்லாம் உனது விரிவின் பகுதி. இந்த எல்லையற்ற உணர்வை சாஸ்திரங்கள் சிவபோதம் என்று சொல்கின்றன. இந்த போதம் சொல்லால் வராது, கேள்வியால் வராது, வாதத்தால் வராது. அதற்கு ஒரே வழி அமைதியான அனுபவம். நீ யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை. சிவத்தை அடைய எந்த முறை, எந்த ஜபம், எந்த யோகம், எந்த மந்தோஷம்? சிவத்திற்கு வழி எளிதானது. ஆனால் இந்த உலகில் அதுதான் கடினமானது. ஏனெனில் அது ஒரு செயல் அல்ல, அது செயலற்ற விழிப்பு. நீ அமர்ந்து உன்னை பார்ப்பதே சிவ வழி. நீ மூச்சை உணர்வதே சிவ வழி. நீ எந்த சிந்தனையையும் சுமக்காமல் அவற்றை பார்க்க மட்டுமே செய்வதே சிவ வழி. இந்த வழியில் நீ நடக்கத் தொடங்கினால் ஒரு நாள் உன் உள்ளே ஒரு புயல் அடங்குவது போல ஒரு பெரிய அமைதி பிறக்கும். அந்த அமைதி நீர் போல குளிர்ந்தது அல்ல, அது அக்கினி போல எரியும். ஆனா அந்த எரியில் வலி இல்லை, அந்த எரியில் எரிதல் இல்லை. அந்த எரியில் இருட்டு மட்டும் உருகும். அந்த உருகும் தருணம், அந்த நிசப்தத்தின் ஆழம், அந்த உயிரின் குளிர்ந்த தீ, அந்த அகண்டமான சாந்தம், அதே சிவம். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். இதே போல சிவனின் அருள் பெற நம் சிவமே நிம்மதி சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஓம் நம சிவாய.